தெரியுமா? யாரை பார்த்தாலும் சாமியார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? செல்வகுமார் சாமி சொல்லுங்க. ஓ, ரோட்டில் போகிற ஆண்டி சாமியார், கோயிலில் பூசை வைக்கிறவர் சாமியார் இல்லையா, சோசின்னு சொல்கிறவர் சாமியார். இப்படி காவி வேட்டி கட்டி யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரும் சாமியார். இந்த சாமியாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம், அவர் ஒருத்தர் தான் இல்லை. சாமியாரு சாமியாரு கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. சாமி யாரு யாருன்னு கேட்கத்தான் சரிங்க. சாமி யாருன்னு அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க பல பேர் இருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, கண்டவனை வென்றவனும் கிடையாது, வென்றவனை கண்டவனும் கிடையாது. புரிஞ்சுதானே சொல்றது? கண்டுபிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி முட்டாளுங்க எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. முட்டாளுங்க எப்படி வெளியே சொல்லுவாங்க? அறிவாளியை தான் வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி? ஆமாம், எங்களுக்கு பேர் நிறையா இருக்குது. முட்டாளுன்னு இருக்குது, எழுச்சவாயம் இருக்குது, மடையம் இருக்குது, சோம்பேறின்னு இருக்குது. வேலையே செய்யாதவன் சோம்பேறி தானே. நீங்கள் எத்தனை வேலை பார்க்குறீங்க? என்ன, நான் எந்த வேலையும் பார்க்காதவன் சோம்பேறி தானே. ஆமாம், அது உண்மையை தான் சொல்லணும். சோம்பேறிலையும் சோம்பேறி நாங்கள். ஆமாம், நோகாமல் சாமி மூடுவாங்கள்ல, அது யாருக்கு பொருந்தும்னா எங்களுக்கு தான் பொருந்தும். எந்த கஷ்டமும் படாமல் நோகாமல் சாமி கும்பிட்டு சுகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சாமியாருக்கு என்னப்பா, அவர் ராஜாவோட சுகமாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதான் நம்ம உண்மை. எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சாமியாருக்கு தான் தெரியும் அவர் எத்தனை குத்துது கொடையுதுட்டு இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். என்ன, அதனால் இதுதான் உண்மையான நிலவரம். தெய்வீக வழிபாட்டில் வரம் வாங்க முடியுமா? முடியும். மனிதனால் செயல்படுத்த முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அதுக்குண்டான வழிமுறையை பின்பற்றணும். அதுக்குண்டான மன வலிமை நமக்கு வேணும். அதுக்குண்டான முயற்சி, விடாமுயற்சி நமக்குள்ளே இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அது கடைசி வரைக்கும் அது ஆகுது ஆகலைங்கிறத கண்டறியாத வரைக்கும் நீ ரிட்டன் வந்துட்டா எதுலேயுமே சாதிக்க முடியாது. இதில் பாதி போவ திரும்பிடுவேன், அடுத்தது ஒன்று ஆரம்பிப்பேன், பாதியில் போவ திரும்பிடுவேன், இப்படியே தான் இருப்பேன். அது என்ன ஆகுதுங்கிறத எடுத்து நீ அந்த கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா உனக்கு ஒரு அனுபவம் கிடச்சி போயிடும். ஓ, இந்த விஷயத்தை நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனால் இந்த நம்ம ஜெயிக்க முடியும், இது ஜெயிக்க முடியாது. இதில் நமக்கு அதுக்கு தான் ஏற்கனவே நடத்தியிருப்பேன். இன்றைக்கி நம்ம சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறோம்னா அதுக்கு ரெண்டே பேர் தான், அகத்தியரும் தேரையரும் தான். சரிம்மா? ஒரு மூலிகையை கண்டுபிடிக்க போய் 3 லட்சம் மூலிகையை கண்டுபிடிச்சார். யார்? தேரையர். ஒரே ஒரு மூலிகையை தேடி போனவர் 3 லட்சம் மூலிகையை கண்டுபிடிச்சார். அந்த 3 லட்சத்தினுடைய மூலிகையினுடைய தன்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது இந்த நோய்க்கு உபயோகப்படும், இந்த நோய்க்கு உபயோகப்படாது அப்படிங்கிறத தன்மையை முதல் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி பல இதுகள் நமக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்குது. புரிஞ்சதை நான் சொல்கிறது? அவர் தேடி போனது ஒரு மூலிகையை தான். ஆனால் அந்த ஒரு மூலிகையை தேடி போனதுனால எத்தனை மூலிகை கிடச்சிச்சு? 3 லட்சத்துக்கு மேலே கிடைச்சது அவருக்கு. புரிஞ்சதா? அப்போ அதுக்கு எவ்வளோ நாள் அவர் தேடிக்கிட்டு தெரிஞ்சிருப்பார். போன உடனே நம்ம இப்படி போன உடனே அவ்வளவும் கிடச்சிருச்சு. ஆயிரக்கணக்கான வருஷம் அதை தேடி இருக்காரு. சோறும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் தேடுதல். புரிஞ்சதா? ஆமாம், அதனால தான் அந்த மாதிரி முயற்சி எதுவாக இருந்தாலும் முயற்சி. மனுஷன் தானே, அவனும் மனுஷனாக தானே பிறந்தான், நம்மளும் மனுஷன் தானே.
அந்த முயற்சியே இல்லாமல் நம்ம வார்டுக்கு முக்கிக்கிட்டு முனைக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை முடியிறது வரைக்கும் உன் புழப்பத்தை தவிர எதுவுமே இருக்காது. நீ சம்பாரிச்சது என்னதுன்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான். அப்போ அதெல்லாம் தீரணும்னா நம்ம எவ்வளோ தன்மையில் இருக்கணும்னு இருக்குது. அதாவது எல்லாம் ஒரே சிம்பிள் விஷயந்தான், சின்ன விஷயந்தான். ரெண்டே விஷயம். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளால் 10 கிலோ வெயிட்டு தான் தூக்க முடியும்னு நமக்கு தெரியும் இல்லையா? 10 கிலோ நம்மளால் தூக்க முடியுங்கிறதுல போய் நம்ம 50 கிலோ தூக்கிறோம்னு போய் நின்னா தூக்க முடியுமா? முடியாது. அதுதான் தகுதி. நம்மளால் என்ன முடியுமோ அதை மாத்திரம்தான் நம்ம செய்யணும். அதில் நின்று தான் நம்ம சாதிக்க பார்க்கணும். அந்த எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறோம். அதில் உறுதியாக இருக்கணும். 10 கிலோவில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம்டா. அந்த 10 கிலோவை நம்ம 100 பிரிப்போம். குருணையாக்கு 10 கிலோ அரிசி இருக்குன்னு வச்சுக்கோ, குருணையாக்கு, மாவாக்கு, ஆட்டி வை, இப்படி அதில் பிரித்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதில் பிரித்து நீ அதை மாற்றி அமைக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 40 கிலோ வாங்கி முன்னாடி குமிச்சு வச்சுக்கிட்டு இதுவும் பண்ணாமல் அதுவும் பண்ணாமல் இந்த 40 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குறது உனக்கு நஷ்டம் தானே. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே. இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம். அப்போ நமக்கு என்ன செய்ய முடியுமோ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்குள்ளே என்ன ஆரம்பிக்கணுமோ அதை தான் ஆரம்பிக்கணும்.